அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 4:6. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்காக எனக்காக அனுப்பப்பட்டவர். நம்பர் 1, the promise of God. Number 2, the sent forth by the Father. உங்களுக்கும் எனக்கும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். வாசிக்க கேளுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். He was sent by the Father to you. திரும்ப சொல்லுகிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பியிருக்கிறார். முதல்ல சொன்ன, it's a promise of God. Not only promise, அது வாக்கு தத்தம் மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தங்களை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். கவனிங்கள், உங்களுக்கு ஒரு பார்சல் வருது, உங்களுக்கு ஒரு வெகுமதி வருகிறது. அப்படியானால் அது எனக்கல்ல, இல்லை, உங்கள் விலாசம், உங்கள் பெயர், உங்கள் முகவரி. வேதம் சொல்லுகிறது, அதை உங்களுக்கென்று அனுப்பினார். நம்பர் 1, the Spirit promised. Number 2, the Spirit sent forth. உங்களுக்காக அனுப்பினார். யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய காரியங்கள். பணத்தை அனுப்பினார், வீட்டை அனுப்பினார், வாகனங்களை அனுப்பினார். இல்லை, அது யார் வேணா அனுப்ப முடியும். அந்த வார்த்தை திரும்ப ஒரு திரையிலே பாருங்கள், அவர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே அவர் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உங்களுக்குள்ளே அதை அனுப்பி இருக்கிறார். அதை திரும்ப முறையாக உங்கள் உள்ளத்தில் ஆழத்திலே பதிக்கும்படி அன்பை கேட்கிறேன். அந்த வார்த்தை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய இதயத்தில் அனுப்பி இருக்கிறார். அது இல்லை என்று சொல்ல முடியாது. இரண்டாவது குறிப்பு, அதுல இன்னொரு குறிப்பு என்னவென்றால், how you keep him. அவரை அனுப்பி இருக்கிறாரே, அவர் எப்படி பயன்படுத்துகிறீங்க கவனித்து பாருங்கள். ஒருவரை ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறார்கள், ஒரு பெண்ணை கணவன் வீட்டுக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை இல்லை என்றால், அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அந்தஸ்து, மகிமை இல்லை என்றால், அந்த பெற்றோர்களோடு துக்கம். தேவன் ஆவியானவரை இதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். God has sent forth. முதலாவது குறிப்பு, God promised. வாக்கு பண்ணினவர் அனுப்பி இருக்கிறார். இதனால என கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையை ஆண்டு சமூகத்திலே அனுப்பி இருக்கிறவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் அது உங்களுக்கு தேவை என்று